என்னோட எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், லைட்டு தான் ஃபோட்டோகிராஃபி. லைட் இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபியே இல்லை. அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா டிஃப்யூசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்யூசர்ஸ்லாம் இருக்குது. ஒன்று ஆக்டா, டிஷ்ஷு, அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற அம்பர்லா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய டிஃப்யூசர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போகிறப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய சிரமமான வேலையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்துருக்கேன், பைக்கில் வந்து அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லா டிஃப்யூஸரும் எடுத்து வச்சுட்டு அவங்க போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ டிஃப்யூசர்ஸ்லாம் இல்லாமல் லைட்டை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட் லைட் கொடுக்கறதுக்கு ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு டிஃப்யூசர் நம்மளுக்காக இருக்குது. இப்போது இந்த எபிசோடில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிரிப்பும் ஒரு ஸ்பியரும். ஏன் இந்த கிரிப்பை உங்களோட ஸ்பீட் லைட்டில் இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கிரிப்பு வந்து எல்லா ஸ்பீட் லைட்டுக்கும் சூட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்பீட் லைட் வச்சுருந்தாலும் சரி, நான் என்னோடய 80-200க்கு மாட்டியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்பீட் லைட்டுக்கும் இந்த கிரிப்பை மாட்டிக்கலாம். இந்த கிரிப்பை மாட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்பியரை ஜஸ்ட் நீங்கள் வச்சா போதும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்டா, அம்பர்லா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லைட்டை டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்குறக்கு, அதாவது ரொம்ப சாஃப்ட் லைட்டாக கொடுக்குறக்கு. அதை ஒரு ஆக்டாவும் ஒரு அம்பர்லாவும் பண்ணுறத இந்த சின்ன ஸ்பியர் வந்து ரொம்ப காம்பேக்டாக அந்த ரிசல்ட்டை, அதே ரிசல்ட்டை இந்த ஸ்பியர்லேயும் உங்களால் கொடுக்க முடியும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் வெட்டிங்கில் ஒரு கேண்டிட் பண்ணுறப்பையும் சரி, ஒரு சின்ன ஒரு ஹாலில் ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறப்பவும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைட்டை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷை மாட்டியிருப்பீங்க. அந்த ஃப்ளாஷை என்னோட பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் லைட்டை வந்து மேலே சீலிங்க்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி லைட்டை சாஃப்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. இல்லாட்டி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சின்னதாக ஒரு டிஃப்யூசர் மாதிரி மாட்டியிருப்பீங்க, இல்லாட்டி சின்னதாக ஒரு அம்பர்லா மாட்டியிருப்பீங்க. இப்போது அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. உங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷில் இந்த ஸ்பியரை மாட்டிட்டிங்கன்னா போதும். லைட் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த ஃபோட்டோ பார்க்குறக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு லைவ் டெமோ பண்ணி காமிட்டுறேன். இப்போ வந்து என்னோடய ஃப்ளாஷில் நான் அந்த ஸ்பியர் போடாமல் டைரக்ட் ஃப்ளாஷாக கொடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு ரிசல்ட்டும் காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து ரொம்ப டேரக்ட் ஃப்ளாஷ் கொடுத்ததுனால டேரெக்டாக அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் லைட்டாக இருக்குது. டேரெக்டாக லைட் விழுந்துச்சுன்னா ஃபேஸில் ஒரு டைமென்ஷனும் இருக்காது. ரொம்ப ஹாட் லைட்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்காது. இப்போது இதே ஃபோட்டோ உங்களுக்கு அந்த ஸ்பியர் மாட்டி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த லைட்டில் இதே செட்டப்பு, இதே லைட் செட்டப்பு, செட்டிங்ஸில் எதுவுமே மாற்றலை, ஸ்பியர் மட்டும் நான் மாட்டியிருக்கேன். இப்போ இதோட ரிசல்ட் பாருங்கள். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு. சப்ஜெக்ட் மேலே இருக்கிற லைட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, லைட் ரொம்ப ஹார்டாக இல்லாததுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. ஒரு சின்ன டிஃப்யூஸர், ஒரு சின்ன ஸ்பியர் வந்துட்டு எவ்வளோ அழகாக லைட்டை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப சாஃப்ட் லைட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸ். நீங்கள் எப்போ ஆன் கேமரா ஃப்ளாஷ் வச்சு டேரெக்டாக ஃப்ளாஷ் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ட்ரைபேடில் மாட்டி உங்களோட ஸ்பீட் லைட்டுக்கு எங்கே வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, லைட் ரொம்ப அழகாக டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸாக இந்த ஸ்பியர் மாதிரியே இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பியர் கூட உங்களுக்கு ஒரு கிரிட்டு, அதுக்கப்புறம் ஜெல், கலர் ஜெல், அப்புறம் ஒரு கிரிப்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கிட்டாக வருது. நீங்கள் நிறையா ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, கலர் ஜெல்ஸ் யூஸ் பண்ணி நிறையா உங்கள் ஃபோட்டோஸில் வந்து க்ரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஜெல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இது ஒரு கிரிப் மாட்டியிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை மாட்டிட்டு நீங்கள்
செட் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் வைக்கலாம், எடுக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கலர் வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கலர் ஜஸ்ட்டில் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸில் காட்டலாம். கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க. எஸ்பெஷலி நீங்கள் அவுட்டோர் வெட்டிங்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவுட்டோர் கப்புள் ஷூட்ஸ்லாம் பண்ணுறப்போ இந்த ஜெல்ஸில் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் க்ரிப்பு, ஹனிகோம் க்ரிப். இந்த க்ரிப்பும் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப டார்கெட்டடாக ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் மட்டும்தான் உங்களுக்கு லைட் தேவை. லைட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த க்ரிப்பை மாட்டிட்டு நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லைட் கொடுத்து எடுக்கலாம். இப்போது இந்த ஸ்பியரு, அந்த க்ரிப்பு, ஜெல்லு, இந்த ஹனிகோம் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து இதோட விலை எவ்வளோ தெரியுமா? ஆல்ரெடி பெரிய பிராண்ட் ஒன்று இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டாக 9000 rupees சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 9000 rupees கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ். இதை நான் 3000 rupees தான் வாங்கினேன். உங்களுக்கும் இந்த கிட் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிட்டை நான் உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் பெனிஃபிட் ஆகுங்க. இனிமேல் இந்த டிஃப்யூசர்ஸு, ஜெல்லு இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோகிராஃபியோட க்ரியேட்டிவிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எடுத்த ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோகிராஃபி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா சார், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமாக கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே எஸ், நீங்கள் கேட்ட மாதிரியே ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், என் நம்பர் கூப்பிட்டு உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ until then, this is John signing off. Bye bye.